ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Bommathalayan சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு இயர்ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் ரெட்மி பட்ஸ் 4 ஆக்டிவ். இது ஒரு நல்ல இயர்ஃபோன் காய்ஸ். அப்படின்னா நான் இது லான்ச் ஆன நேரத்துலேயே வாங்கிட்டேன். அன்றைக்கி இதோட ப்ரைஸ் எத்தனைனா 1300 ருபீஸ். ஆனால் இன்றைக்கி அது 999 கிடைக்கும் காய்ஸ். ஓகேவா? இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குன்னா, நான் இப்போ இது யூஸ் பண்ண தொடங்கி ஒரு 6 மந்த் ஆச்சு. அதனால் இதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் வேணாம் வாங்கிடுங்க, வேண்டாம் எதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இப்போ நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெட்மி பட்ஸ் 4 ஆக்டிவ் இது எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு கைஸ். ஆனால் ஆக்சுவலாக நான் இது வாங்கினதுக்கு காரணம் என்னென்னா, எனது பஸ்ஸில் போகும்போது தூங்கிட்டே போகும்போது பாட்டு கேட்டு போகிறதுக்கு. அதுக்கு இது யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் சத்தியமாக யூஸ்ஃபுல் தான். நல்லா பாட்டு கேட்கலாம், காதெலாம் அவ்வளோ ஒன்றும் வலிக்காது, அப்படியே ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. அப்படின்னா நம்ம இதை வைக்க மிச்சம் அந்த இயர்பட்டே பாதி சவுண்டை இது பண்ணி விட்ருவோம், கேட்காது. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, கோல்க்கு இதை யூஸ் பண்ணலாமல் கேட்டால் சத்தியமாக யூஸ் பண்ண முடியாது, ஒன்றுத்துக்கு ஆகாது. இதை வச்சு நீங்கள் பேசிங்கன்னா அவங்களுக்கும் கேட்காது, நமக்கும் கேட்காது. நமக்கு கேட்கும், ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. அது கேட்கும், ஆனாலும் ரொம்ப எனது பேக்ரவுண்ட் வாய்ஸாக ரொம்ப கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னதுன்னு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இது கோல்க்காக தான் இல்லை வாங்காங்க. அதுவும் இல்லாமல் இது ப்ளூடூத் லேட்டஸ்ட் வெர்ஷனோட அது 5.3. அதுவும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஆமாம், சார்ஜ் பண்ணால் ரொம்ப நேரம் நிற்கும் காய்ஸ். அதுமாதிரி அந்த கேஸ்லேயே ஒரு 4 வாட்டி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் காய்ஸ், இதில் கூகுள் ஃபாஸ்ட்வேர் டெக்னாலஜி வருது காய். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அந்த இயர்ஃபோன் பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், இந்த இயர்ஃபோன் ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுக்கு வேணால் கனெக்ட் பண்ணிக்கலான்னு. அப்போ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ப்ளூடூத்லாம் ஓன் ஆகிடும் காய்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை பார்த்துக்கிடுங்க காய்ஸ், எப்படி நல்லா அழகாக இருக்கா? இதில் ஒரு எல்இடி இருக்குது, குட்டியாக இருக்கும், பார்த்தீங்களா? அழகாக இருக்கா? அதே மாதிரி இந்த இயர்ஃபோன் டிங் டிங் சூப்பராக காய்ஸ். அதே மாதிரி சார்ஜர் டைப் சி தான் வருது. வேறு இதை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. உண்மையாகவே பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ரொம்ப பாஸில் இப்படி பாட்டில் மியூசிக்காச்சும் இடிக்கிறதுலாம் உங்களுக்கு கேட்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கண்டாவில் இதில் கேட்க முடியாது. ஏன்னா இதில் அந்த சவுண்டே வராது, சும்மா பாட்டு மட்டும்தான் கேட்கும் தவிர அந்த பின்னாடி உள்ள மியூசிக்லாம் அப்படியே சப்ரஸ் பண்ணி விட்ரும். இதில் மென்ஷன் பண்ணிக்காங்க இது என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு. ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சும்மா அது ஒரு எனது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரலாம் இல்லை, சாஃப்ட்வேர் வச்சு ஏதோ பூஸ்டப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் யூஸே இல்லை காய்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1500 இல்லை இப்போ 1000 ஒரு பெஸ்ட்டு இயர்ஃபோன் அப்படின்னா எனது நல்ல டியூரபிலிட்டி, அதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டி உள்ளது. ஆனால் கோல்க்கு இல்லை, ஒன்லி ஃபார் மியூசிக்னால் நீங்கள் இந்த இயர்ஃபோன் வாங்கலாம். ஏன்னா ரொம்ப பேர் இந்த மாஸ்லாம் தேவையில்லை, நல்லா வோக்கல்ஸ்லாம் நல்லா கிளியராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இயர்ஃபோன் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரெட்மியோடதுனால கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் 6 மாதம் வேரண்டிலாம் இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோனை நீங்கள் வாங்கிடலாம். நான் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கிடுங்க காய்ஸ். அவ்வளோதான். வேறு என்னென்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நியூ கண்டென்ட்லாம் வரணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடணும், அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் சொல்கிற பேஸ் பண்ணி நான் போட ட்ரை பண்ணேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலிக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.